ஹே ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம லாஸ்ட் மிஷன் லவ் ட்ராமாவோட 14வது எபிசோடு தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடில் என்ன நடந்தது, நம்ம இறந்து போகிறோம்னு தெரிஞ்சும் நம்ம ஹீரோ நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா நம்ம ஹீரோயின்ட்ட கேட்டிருப்பாங்க. நம்ம ஹீரோயினும் சந்தோஷப்பட்டு ஓகே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதோட முடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த எபிசோடில் பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பாங்க, நம்ம ஒரு 2 நாள் கழிச்சு கல்யாணம் பண்ணிக்கலாமா, ஏன்னா டான்ஸ் வேறு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்லி அப்படியே ஜாலியாக பேசிட்டு இருப்பாரு. இப்போ நான் இன்னும் உன்ட்டு ப்ரப்போஸே பண்ணல, நான் ப்ரப்போஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கீழே ப்ரப்போஸ்லாம் பண்ணிருப்பாரு. இதை பார்த்து நம்ம ஹீரோயின் ரொம்பவும் ஹாப்பியாக இருப்பாங்க. இப்போ அந்த லெட்டர்லாம் எடுத்து கொண்டு போய் சர்ச்சில் தூக்கி போட்டு, நான் என்னதான் உங்ககிட்ட வேணுனாலும் நீங்கள் பண்ண மாட்டீங்கல்ல, எல்லாமே என் விதிப்படி தான் நடக்கும்னு சொல்லிட்டீங்கல்ல, பரவாயில்ல என் விதிப்படியே நடக்கட்டும், ஆனால் நான் கல்யாணம் பண்ண தான் போகிறேன், என்ன நடந்தாலும் நான் பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லி கோவமாக அங்கே பேசிட்டு வீட்டுக்கு வந்துருவாரு. இப்போ நம்ம ஹீரோயின்ட்ட சொல்கிறாரு, நீ நினச்ச மாதிரி நான் இன்னும் மனுஷனாக மாறல, நான் இன்னும் ஏஞ்சலாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, நீ ஏஞ்சலோ மனுஷனோ, ஆனால் நீ என் கூட இருந்தால் போதும்னு நம்ம ஹீரோயினும் சொல்கிறாங்க. இப்போ அடுத்த நாள் காலையில் அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, எங்களுக்கு நீங்கள் தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, கல்யாணமா, சரி ஓகே, நீ லியோன்சியோவை விட்டுட்டு போக மாட்டே அப்படின்னா நான் உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்லிட்டு இருப்பாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோயினும் வெக்கப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த கோச் யோசிச்சுக்கிட்டே இருக்காரு, நம்ம லீனா இந்த மாதிரி டான்ஸ் ஆட மாட்டான்னு சொல்லிட்டு போயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ லீனா வந்து எலனா டீச்சர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க, நீங்க எனக்கு இவ்வளோ நாள் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி, ஆனால் நான் இனிமேல் டான்ஸ் ஆட மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்களும் வந்து, இல்லை நீ டான்ஸ் ஆடிதான் ஆகணும், ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு நம்ம கோச் வந்துட்டாரு. நினைச்சேன் லீனா இப்படி பேசும்போது யாரோ ஒருத்தங்க சொல்லி கொடுத்தா பேசுறாங்க நினைச்சேன், நீ தான் சொல்லி கொடுக்குறியா அப்படின்னு சொல்லி இவரு சத்தம் போட்டு கேட்டுட்டு இருக்காரு. இப்போ லீனா என்ன சொல்றாங்கன்னா, முடிஞ்சு போனதை பத்தி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ கோச்சும் ஏன் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது, நீங்க லியான்சியோவை நெருங்கணும் அப்படின்னு சொல்லி தானே என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க, ஏதோ என்கிட்ட அக்கறை இருக்கிற மாதிரி என்கிட்ட வந்து இப்படி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கிருந்து கிளம்பின உடனே, என்னடா இவ இப்படி சொல்லிட்டாலே அப்படின்னு இவரும் நினைச்சிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அவங்க தான் கல்யாணம் பண்ணிக்க போறாங்கல்ல, ஸோ பொருளெல்லாம் வாங்கணும்ல, வீட்டுக்கு தேவையான பொருள் அது வாங்குறதுக்காக பர்ச்சேஸ் பண்றதுக்கு ஒரு மாலுக்கு வந்திருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல நம்ம மாஸ்டர் வந்துடுறாரு. மாஸ்டர் வந்து உன்கிட்ட பேசணும்னு சொல்லி நம்ம ஹீரோவை கூட்டு வராரு. என்னடா பண்ணிட்டு இருக்க, நீ அழிஞ்சு போறதை என்னால் பார்க்க முடியாதுரா, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இல்லை இது என்னோட வாழ்க்கை, நான் பார்த்துக்கிறேன், நீங்க எனக்கு பண்ண முடியும் போதும், விதி எப்படி போதோ அப்படியே நாங்களும் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. சரி உன்கிட்ட சொன்னா நீ கேட்க மாட்டேன், நான் அந்த பொண்ணுகிட்டே சொல்றேன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பும் போது நம்ம ஹீரோ தடுப்பாரு. ஸோ 2 பேருமே அந்த இடத்துல சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அதை நம்ம ஹீரோயின் பாத்துறாங்க. இப்போ 3 பேர் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இங்க பாருமா, அவன் தான் புரிஞ்சுக்க மாட்டான், நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, போதும் நீங்க பண்ணது மட்டும் சரியா, இது எங்களோட வாழ்க்கை, என்ன நடந்தாலும் நாங்களே பாத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிடுறாங்க. இதுக்கு மேல உங்களை திருத்தவே முடியாது, எப்படியோ போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்க இருந்து மறைஞ்சு போயிடுறாரு. இப்போ நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயின்ட்ட நம்ம கல்யாணத்துக்காக பத்திரிக்கை எல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி எடுத்து காமிப்பாரு. இதை பார்த்துட்டு இதை யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு 2 பேர் யோசிச்சுட்டு இருப்பாங்க. இப்போ எங்க அத்தை கிட்ட விசாரணை போய்கிட்டு இருக்கு. இப்போ அத்தை என்ன சொல்றாங்கன்னா, எல்லா தப்பும் நான் தான் பண்ணேன், நீங்க எதுக்கு தேவையில்லாம தண்டனை அனுபவிக்கிறீங்க, இது எல்லாத்தையும் நானே ஏத்துக்கிறேன், நான் ஜெயில தண்டனை அனுபவிச்சுட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் நம்ம உங்களுக்கு பிடிச்ச மாதிரி விவசாயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அவரும் அதெல்லாம் எதுவுமே கேட்காம, இல்ல நானே தண்டனை அனுபவிச்சுக்கிறேன், ஏன்னா குடும்பத்துல நான் தானே தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. இதை கேட்டு இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு அவங்களும் ரொம்பவே ஃபீல் பண்ணிருக்காங்க. இப்போ இந்த அத்தையோட பெரிய பொண்ணு ஃபேண்டசியால வந்து நம்ம ஹீரோயினோட ரூம்ல ஏதோ ஒன்று தேடிட்டு இருப்பா. அந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்துருவாரு. நீ என்ன பண்ணாலும் நான் உன்னை கண்டுபிடிச்சிருவேன், உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லும்போது, ஆமா அதான் எனக்கு தெரியுமே, மேல இருந்து கீழே விழுந்தவ ஒரு சின்ன காயம் கூட இல்லாம எப்படி தப்பிச்சிருப்பா, இது எல்லாமே உன்னாலதான் எனக்கு தெரியும், உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது நம்ம ஹீரோ, இங்க பாரு நீ என்ன தப்பு பண்ணாலும் அதை நான் கண்டுபிடிச்சிருவேன், தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. இப்போ அந்த ஃபேண்டசியோட மேனேஜர் கிட்ட நம்ம ஹீரோயின் கேட்கறாங்க, எல்லாம் எப்படி போயிட்டு இருக்குன்னு. அவர் என்ன சொல்றாருன்னா, ஸ்பான்சர்ஸ் எல்லாருமே அவங்க கொடுத்த பணத்தை திரும்ப கேட்கறாங்க அப்படின்னு சொன்ன உடனே, சரி ஓகே பிரஸ் மீட் பண்ணுங்க, நம்ம எல்லாரும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. இப்போ அங்க இருக்கிற பிரஸ் எல்லாருமே வந்துடுறாங்க. பிரஸ் மீடியா முன்னாடி நம்ம ஹீரோயின்ட்ட கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த பணத்தை பத்தில எனக்கு கவலையே இல்லை, எங்களோட கிசல் போதும், எங்களோட டான்ஸ் மூலியமா எல்லாத்தையும் நாங்கள் ஈர்த்துருவோம், எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு ரொம்பவே கான்ஃபிடென்ட்டா பேசிட்டு இருக்காங்க. அவங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ நம்ம கோச் நம்ம ஹீரோயின்ட்ட சொல்லிட்டு இருக்காரு, எனக்கு தெரியும் கண்டிப்பா இந்த காம்படிஷன்ல நம்ம ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோயின் உங்களுக்காக நான் ஒன்று வச்சிருக்கேன்னு சொல்லி பத்திரிக்கை எடுத்து கொடுப்பாங்க. இதை பார்த்த உடனே, இன்னுமா உங்களுக்கு புரியல, நீ ரொம்ப கஷ்டப்படுவ அப்படின்னு சொன்ன உடனே, பரவாயில்ல எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் 5 நாள் வாழ்ந்தாலும் நான் அவனோட வாழ்ந்தா எனக்கு போதும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. திரும்பவும் கேட்கறாங்க, இப்பயும் அவன் ஏஞ்சல்ல இருந்து மனுஷனா மாறதுக்கு எந்த வழியுமே இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, புரிஞ்சுக்கோ அவன் இல்லாம நீ எப்படி வாழ முடியும், இல்ல நீ இல்லாம அவன் எப்படி வாழ்வான் அப்படின்னு சொன்ன உடனே தான் நம்ம ஹீரோயினுக்கு புரியுது, யாரோ ஒருத்தங்க இறந்தா மட்டும்தான் இது சாத்தியமாகும் அப்படின்னு. இப்ப வெளியே வந்து ஃபீல் பண்ணிருக்காங்க. அப்போ அவனோட உயிரை அவன் கொடுத்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கான், எனக்காக இவ்வளவு பண்றானே அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணிருப்பாங்க. இப்ப இந்த அத்தையும் அவங்க ஹஸ்பண்ட பெயில கூட்டிட்டு வந்துடுறாங்க. இப்ப வீட்டுல உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது, லீனா இனிமேல் நான் இங்க இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புவா. இப்ப அந்த பெரிய பொண்ணு, எல்லாமே உனக்காக தான் பண்றோம், ஆனா நீ ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேன்னு சொல்லும்போது, எனக்காக இல்ல எல்லாம் உங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்க இருந்து கிளம்பிடுவா. இப்ப நம்ம ஹீரோ 2 கார்டு வாங்கிட்டு வந்திருப்பாரு. என்னன்னா, நாளைக்கு நம்ம கல்யாணம் இல்ல, வாக்குறுதி கொடுக்கணும்ல, நீ எழுது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அந்த கார்டுல அவங்களோட வாக்குறுதி எழுதிட்டு இருப்பாங்க. இப்ப அடுத்த நாள் காலையில அவங்க அம்மாவோட நினைவிடத்துக்கு வராங்க. அங்க வந்து, இங்க பாருங்கம்மா, இவனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லும்போது, அவங்களும் ஆமா உங்க பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்றாரு. ஸோ இந்த இடத்துல கல்யாணம் முடியுது. இப்போ இந்த அத்தை பொண்ணும் இன்னொருத்தனை வச்சு திரும்பவும் ஒரு பிளான் போட்டுக்கிட்டு இருப்பா. இதை நம்ம ஹீரோ பாத்துறாரு. இப்போ அவனையும் பிடிச்சிடறாரு. இப்போ அடுத்த சீன்ல நம்ம கோச் கிட்ட வந்து பேசிட்டு இருக்காரு. நான் தான் சொன்னேன்ல அந்த அத்தை பொண்ணு அடங்க மாட்டேன்
மாட்டான்னு இவனை வச்சு இன்னொரு பிளான் போட்டுட்டு இருக்கா. இனிமேல் இவன் என்ன நடந்தாலும் நம்ம கிட்ட வந்து சொல்லுவான். இனிமேல் ஹீரோயினையும் அவளோட லைஃபையும் நீங்க தான் பாத்துக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. அவனும் அங்க இருந்து போயிடுறான். உனக்கு எப்படி நம்பிக்கை, இவன் போய் எல்லாமே திரும்ப அந்த அத்தை பொண்ணு கிட்ட சொல்லிட்டா அப்படின்னு நம்ம கோச்சு கேட்பாரு. எல்லாமே நம்பிக்கை தான், நான் காதலையே நம்பிட்டேன், இவனை நம்ப மாட்டேனா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருப்பாரு. இப்போ இங்க நம்ம ஹீரோயின் டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துக்கு நம்ம லீனா வரா. நம்ம லீனா கிட்ட நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாரு நீ இந்த கிசில் டான்ஸ் ஆடிதாகணும், உனக்கு பிடிச்ச மாதிரி நீ கிசிலே கூட ஆடு, நான் போயிட்டுனா எனக்கு அப்புறம் நீ தானே இங்க ஆடணும், அதனால நீ வந்து என்னோட ஆடு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு நம்ம லீனாவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேருமே அங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இப்போ அந்த அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோவும் குடிச்சிட்டு வந்திருப்பாரு. நீ குடிச்சிட்டு வந்திருக்கியா அப்படின்னு கேட்கும்போது ஆமா நான் குடிச்சிட்டு தான் வந்திருக்கேன். சரி ஓகே, நீ என்னை விட்டு போயிட மாட்டேல்ல, நீ என் கூடயே தானே இருப்ப அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயினும் நான் எப்பயுமே உன் கூடயே தான் இருப்பேன், நான் உன்னை விட்டு போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் காலையில அஃபிஷியலா கல்யாணத்துக்கு ரெடி பண்ணிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ அப்படியே நர்வஸா இருக்காரு. அங்க இருக்கிற நாய்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு, நீ எப்பயுமே லியான்சியோ கூட தான் இருக்கணும், அவளை விட்டு போயிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு மாஸ்டர் வந்துடுறாரு. ஏன்டா இப்படி பண்ற, நீ அழியறதை திரும்பவும் என்னால பார்க்க முடியாதுரா, என்னால சொல்ல முடியாதுரா, தயவு செஞ்சு இதை விட்டுறா அப்படின்னு சொல்லும்போது என்னால முடியாது, இது எங்க லைஃப், நாங்க தான் பாத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. இப்போ வாக்குறுதியை படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்ம அசிஸ்டன்ட் கொடுக்கும்போது 2 பேருமே ஒரே மாதிரி தான் வாக்குறுதி எழுதியிருப்பாங்க. என்னன்னா எனக்காக நீயும் இருக்கணும், உனக்காக நானும் இருக்கணும், நம்ம 2 பேர் மட்டும்தான் இருக்கணும் நமக்காக அப்படிங்கிற மாதிரி எழுதியிருப்பாங்க. இதை கேட்டு 2 பேருமே ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. இப்போ அவங்க கல்யாணமும் பண்ணிடுறாங்க. இப்போ அவங்களோட வாக்குறுதி எழுதின அந்த லெட்டர் பாத்தீங்கன்னா எரியற மாதிரி காமிக்கிறாங்க. இப்போ அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் தூங்கி எந்திரிக்கிறாங்க. நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்காரு. நைட்டு ஃபுல்லா நீ என்னைய பார்த்துக்கிட்டு இருந்தியா அப்படின்னு கேட்கும்போது ஆமா அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்றாரு. என்னை விட்டு போயிட மாட்டேல அப்படின்னு சொல்லும்போது நான் கண்டிப்பா உன்னை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் இப்போ வெளியே போறேன், எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ கிளம்புறாரு. அதை மேல இருந்து நம்ம ஹீரோயினும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ வெளியே வந்து போன் எடுத்து நீ அங்கேயே வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாரு. இங்க நம்ம ஹீரோயினும் நேரடியா அந்த சர்ச்சுக்கு போறாங்க. சர்ச்சுக்கு போயிட்டு என்கிட்ட இருந்து எங்க அம்மா அப்பாவை எடுத்துக்கிட்ட, ஜோவை எடுத்துக்கிட்ட, இப்ப இந்த ஹீரோவையும் எடுத்துக்க போறியா, ஏன் என்ன இப்படி பண்ற அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. இங்க நம்ம ஹீரோ யாரை பார்க்க வந்திருக்காருன்னா இந்த பெரிய பொண்ணை தான் பார்க்க வந்திருப்பாரு. திரும்பவும் ஏதோ பிளான் போடுற போல அப்படின்னு சொன்ன உடனே ஆமா நாம என்ன பிளான் போட்டாலும் உனக்கு தான் தெரிஞ்சிருதே அப்படின்னு அவங்களும் சொல்றாங்க. நீ லியான்சியோக்கு என்ன கேடுகள் வைக்கிற மாதிரி பிளான் போட்டாலும் அது எனக்கு தெரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படியே பக்கத்துல போறாரு. இப்ப கட் பண்ணா நம்ம ஹீரோயின் சர்ச்சில் ப்ரே பண்ணிருக்காங்க. என்ன ஒரு கஷ்டம் நடந்தாலும் எனக்கு கூட, ஹீரோ உயிரோட இருக்கணும், அவன் மனுஷனா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கேட்கறாங்க. நம்ம ஹீரோவும் அதே மாதிரி ஆப்போசிட்ல என்ன பிரச்சனை வந்தாலும் எனக்கு கொடுங்க, அவ லைஃப்ல நிறைய பேரை இழந்துட்டா, இதுக்கப்புறம் அவ சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இதோட இந்த எபிசோட இங்க முடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ, பை.